ஹாய், வெல்கம் டு தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட அன்ரேட்டட் சாங். இந்த அன்ரேட்டட் சாங்னா சாங் செம்மையாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் ஹிட்டாக இருக்காது. அதாவது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு அந்த பாட்டு வந்ததாகவே தெரிஞ்சிருக்காது. சில பேர் இந்த சாங் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவ்வளோ ஹிட்டாக இருக்காது. அந்த மாதிரி சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டில் தமிழ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு அதர் லாங்குவேஜ் எதுவும் போல், தமிழில் மட்டும் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சாங்ஸ் உங்களுக்கு தெரியாத சாங்ஸ் நிறைய வரும். உங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பற்றி ஒரு சின்ன பயம். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய பெரிய பெரிய மியூசிக் டேரக்டரில் அவர் ஒருத்தர். தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் இளையராஜாவுக்கு அப்புறம் யாரா இந்த மாதிரி மியூசிக் பண்ண போகிறான்னு வரும்போது நம்ம ஏ ரஹ்மான் சார் வந்து அதை ஒரு பிரேக் சேஞ்ச் பண்ணார். அதே மாதிரி ஆஃப்டர் ஏ ரஹ்மான் சார் அந்த மாதிரின்னு ஒரு டாக் வரும்போது ஆஃப்டர் ஏ ரஹ்மான் சார் கிடையாதுன்னு அப்படி ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆனால் ஏ ரஹ்மான் சார் இருக்கும்போது ஏ ரஹ்மான் சாருக்கு டஃப் கொடுத்த தமிழில் ஒரு மியூசிக் டேரக்டர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்கும் ஏ ரஹ்மான் சாங் சாரும் பாட்டும் ஒட்டுக்காக கேட்டோம்னா யார் பாட்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில பாட்டில் ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் யூஸ் பண்ணுற அந்த வாய்ஸ் அப்புறம் அதர் லாங்குவேஜ் டோன் வச்சு கண்டுபிடிச்சலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்னு. பட் ரெண்டு பேரும் ஈக்குவல் டஃப்பாக, எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு ஆல்பத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் ஹிட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஏ ரஹ்மான் சார் இல்லைன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் மட்டும்தான் இருக்கும் தமிழ் சினிமாவில். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சாங் பீமா படத்தில் ஒரு பாட்டு. படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. பீமா படத்தில் விக்ரம் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு ஏன் நிறைய பேருக்கு தெரிலன்னா, படத்தில் முதல் மலைன்னு சரி, ஒரு முகமும் சரி, ரகசியம்னு நிறைய பாட்டு, இந்த ஆல்பமே செம ஹிட்டான பாட்டு. நான் பீமா படம் பார்க்கல, இந்த பாட்டு வந்துச்சா இல்லையா நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஏன்னா அப்போவே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த MP3 பிளேயர்லாம் அந்த மினி ஐபாட்லாம் அந்த டைமில் இருக்கும் போல ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஹிட்டானுக்காகவே இந்த பாட்டு நிறைய பேர் தெரில. இந்த பாட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அந்த ஆடியோ சாங்ஸ்லாம் இருக்கும். இன்னும் கிளாரிட்டி கிளியராக இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்கள் கேட்டு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாட்டை. நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டு 100% 100. ஏன் இந்த பாட்டு ஹிட்டாலும் இப்போ வரையும் எனக்கு தெரியல. நீங்கள் போய் அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க. நம்பர் 2 அன்ரேட்டட் சாங். கோ படத்தில் நெற்றி பொட்டில்னு டைட்டில் சாங் ஒன்று வரும். அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டதே கிடையாது. அது ஏதோ பிஜிஎம் நினச்சிட்டாங்க. ஆனால் அது ஒரு சாங், ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி. இப்போ எப்படி நிறையா மோட்டிவேஷன் சாங்னோ அப்போவே ஒரு மோட்டிவேஷன் சாங், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஆந்தம் மாதிரி அந்த சாங் வந்துச்சு. அது ஏன் ஹிட் ஆகணும்னு சத்தியமாக எனக்கு கணிக்க கூட முடியல. ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். சாஃப்டாக, மெலோடியாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் கலந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும். நெற்றி பொட்டில்னு அந்த பாட்டு. சேம் லாஸ்ட் படத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னமோ ஏதோ, அமுலு தும்லின்னு இந்த படத்தில் வர எல்லா பாட்டும் ரொம்ப ஹிட் ஆகி எல்லா டிவி சேனல்ஸ்லையும் இந்த பாட்டை ரிப்பீட் பண்ணனால இந்த நெற்றி பொட்டிங்கள்னு பாட்டை விட்டுட்டாங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட நம்பர் 1 ஃபேவரட் சாங்னா எனக்கு இந்த பாட்டு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு பேட் லக் இந்த பாட்டு தெரியல. இந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லணும்னு இருந்தேன். இதுக்கப்புறம் வரலாம் ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ இயர் வரிசையாக அந்த மாதிரி இருக்கும், ரேண்டமாக இருக்கும் சிம்பிளாக. ஓகே, இந்த தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்துட்டோம்னா, என்ன இந்த படத்தில் மாய பஜார்னு ஒன்று வரும். இந்த பாட்டு எப்படின்னா 3 டியூன்ஸ் சேர்ந்து ஒரே பாட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நடியாக இருக்கும். அப்போல்லாம் நமக்கு ஹெட்செட் அவ்வளோவோ இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் இப்போ அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ கிளியராக ஒவ்வொரு சாங் வேரியேஷன் மாறும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ரேப்பு மாதிரி, அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவிஷனல் சாங் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் என்ன சொல்கிறது, ஒரு நாட்டிய நடனம் சாங் மாதிரி வரும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் வந்து ஏன் இந்த பாட்டு அதிகமாக தெரிலனா,
இருந்தது. ஏன்னா ஆப்வியஸ்லி தல அஜித் நடித்த படம். ஸோ அவர் ஆடின படம் அதாவது பாட்டு செம ஹிட் ஆச்சு. இந்த பாட்டு ஹிட் ஆனாச்சு. ஆனால் நிறையா பேர் இந்த பாட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க, ஃபுல்லாக கேட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃபுல்லாக கேட்கவும் இல்லை. ஸோ அந்த ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் இந்த படத்தை இந்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் இந்த பாட்டை பற்றி. அடுத்து சூர்யா நடித்த படம் ஆதவன். அதில் ஒரு பாட்டு இருக்கு, இந்த ஆடி இருப்பாங்க அந்த பாட்டில், தேக்கோ தேக்கோன்னு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருப்பார் நம்ம. இப்போ சிங்கப்பெண்ணே எதோ வந்து இருந்தாலும் சரி, இந்த தேக்கோ தேக்கோ வந்து ஒரு மாடல், அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் லேடிஸ்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு. அதில் ஒரு லைனில் ஒரு பெண்மை கலந்தன்னு ஒரு லைனு, அப்படியே அந்த லைன்லாம் கேட்கும்போது அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட் அப்படியே சில்னஸ்ஸாக போகும். அப்படியே அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸில் ஒரு மியூசிக் அப்படியே செட்டில் டவுன் ஆகிற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கும். இது அன்ரிட்டன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி சேம் இதே தான். இந்த பாட்டில் அஸ்லி ஃபிஸ்லி வரைய நிறையா பாட்டு ஹிட் ஆனதுனால இந்த பாட்டு நிறைய பேர் தெரில, கொஞ்சம் கிளாமர்லாம் இருக்காது. பட் பார்த்தா நல்லா இருக்கும் வீடியோ சாங். பட் இந்த சாங் நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ்னால் ஒரு புது டைப்பான விஷயம் ஏர் ஜெரை ட்ரை பண்ணியிருப்பார். கேட்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அண்டர்டேட் சாங் தான். இதே படத்தில் என்ன சொல்கிறது, மாசி சரி, அது ரொம்ப பீட் பாக்ஸாக இருக்கும். கேட்க ஒரு ஃபோக் நம்பராக சூப்பராக இருக்கும். அதுவும் கேட்டப்போ இந்த 2 பாட்டும் இதில். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு பிஜிஎம் ஹாரி ஜெரை ஃபோட்டோஸில் அது ஒரு பிஜிஎம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன், அரசாட்சி. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா பிஜிஎம் சரி, எல்லா சாங்கும் சரி, ஹாரி ஜெயராஜோட பிஜிஎம்மாக தான் இருக்கும். ஹாரி ஜெயராஜ் பிஜிஎம் தான். ஸோ மோஸ்ட்லி நான் தெரியாத, நீங்கள் நிறையா பேர் கேட்காத பிஜிஎம்ஸ் தான் இந்த வீடியோஸ் நான் போட போகிறேன். இந்த படத்தில் அர்ஜுன் நடிச்சிருப்பார். இதில் வந்து இப்படியே விட்டுன்னு ஒரு சாங் இருக்கும், ஒரு பெப்பியான சாங், அவ்வளோ டான்ஸ் நம்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, சாங் கேட்குறது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சூப்பராக ஒரு பெப்பியான சாங்காக இருக்கும். இப்படியே விட்டு விடணும். அப்புறம் சண்டா மேலம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், சண்டா ரிதம்னு ஒரு சாங். நான் பிஜிஎம் போட்டாங்க, அந்த பாட்டு கேட்குறோ அப்படியே பேஸ் செட்லேயோ ஒரு பெரிய ஊஃபுல்லாம் கேட்டோம்னா அந்த பாட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலில். அப்போ அந்த படத்தில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங் ஒன்று இருக்கும். படமே ஒரு அன்ரேட்டட் மியூசிக்ஸ் தான் சொல்லுவேன். ஒரே ஒரு பாட்டு தான் ஹிட் ஆச்சு அதிகமாக. ஸோ இந்த ஆல்பம் ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். 2003 இந்த நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு, 2003 எப்படி சொல்கிறது, அரசாட்சி படத்தில் ஒரு என்னதான் படம் அவ்வளோ பேச போலனாலும் இந்த மியூசிக் வந்து நிறைய ஹிட் ஆகலைனாலும் அப்போயே வந்து எக்ஸ்ட்ரூமெண்ட்லாம் ட்ரை பண்ணி செம்மையாக மியூசிக் பண்ணியிருப்பாரு. பிஜிஎம் சரி, எல்லாத்துலேயும் சரி. எங்கேயும் காதல், என்னடா எங்கேயும் காதல் எல்லா பாட்டு ஹிட்டு, நீ என்னடா இதில் என்னடா அன்ரேட்டட் ஆச்சுன்னு. அன்ரேட்டட்னா இதில் பாத்திங் ஆஃப் கேனன்ஸ் இருக்கு. அந்த சாங் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிற, ரேப் முக்கியமாக சொல்ல போனால் ஹாரி ஜெயராஜுக்கு ரேப்னா பிரித்து மேய்ஞ்சிடும் தான் சொல்லுவேன். ரேப்பில் அவர் ஒரு அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போகலான்னு தான் இதில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கு நிறையா பாட்டை. அவர் ரேப்னு வரும்போது தலைவன் பிரிச்சுடுவார் ஹாரி ஜெயராஜ். நிறைய பேர் காப்பி ட்ரோல், நிறையா பேர் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர்கிட்ட இருக்க தனி யூனிக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்கேயும் காதில் அந்த நங்கைங்கிற பாட்டை வந்து வேர்ல்டு லெவல் ரீச் நான் சொல்லுவேன். பட்டி தொட்டெல்லாம் பிசுறு தட்டுச்சு அந்த பாட்டு. அப்படி இருக்கும் இந்த பாத்திங் ஆஃப் கேனன்ஸ் வந்து இப்போ நமக்கு ஹெட்செட்டு டிஜிட்டல் நிறைய இல்லாத காலத்தில் இந்த பாட்டுலாம் நமக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, கேட்குறக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். பிடிக்காமல் போயிருக்கு நிறைய பேர் இருக்காமல் கூட கேட்காம கூட போயிருக்கலாம். பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். மாற்றம் கால் முளைத்து போவே இந்த பாட்டு இது அன்ரேட்டட் சாங் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம். ஏன்னா மாற்றலாம் நிறையா சாங் ஹிட் ஆனால் கூட இந்த பாட்டு ஸ்பெஷல். ஒரு பேலி டான்ஸில் என்னவோ ஒரு மியூசிக் போட முடியும். ஒரு பேலி டான்ஸ் தமிழ்நாட்டில் வந்து போடும்போது அப்படியே அந்த அந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணி அந்த பீட் மாறாமல் ஒரு அழகாக எப்படி சொல்கிறது, ஒரிஜினல் விஷயமாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கும்போது. ஆனால் அந்த பாட்டுக்கேற்ற ரெகக்னேஷன் கிடைக்கல. வந்து டைமில் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
அதனால் இந்த பாட்டு கண்டிப்பாக அண்டர்ரேட்டட் தான். ஏன்னா இந்த பாட்டு வேறு லெவலில் ஹிட் ஆக வேண்டிய பாட்டு. முக்கியமான வழக்கம் மூல காரணம்னா வேறு எல்லா பாட்டும் ரொம்ப ஹிட் ஆனாலும் இந்த பாட்டை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் இந்த பாட்டு டாப் கிளாஸ், டாப் நாச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக என்னென்னா கெத்து. இந்த பாட்டு எவன்டா இவன் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். இது ஒரு ரேப் கலந்த ஒரு ஒரு மியூசிக் பிஜிஎம்ல உள்ள ஒரு பாட்டு இந்த சாங். இந்த பாட்டு தெரியாத முக்கிய காரணம் நம்ம ஹீரோ படம் அவ்வளோவோ தெரியல, ஹிட் ஆகல. ஸோ அதனால் படம் ஹிட்டாக இருக்கலாம், பட் அவ்வளோவோ தெரியல, ரீச் ஆகலை நிறைய பேர். அதனால் இந்த பாட்டு கேட்கல. ஹாரி ஜெயராஜ் உதயநிதி நிறைய காம்பினேஷன் நிறைய 3 படம் நடிச்சிருக்காங்க. பட் 3 படம் பண்ணியிருக்காரு ஹாரி ஜெயராஜ் உதயநிதிக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய சாங்ஸ் ஹிட்டாக இருக்குது. பட் இது வந்து சத்தியமாக சொல்கிற ரொம்ப ரொம்ப வேற லெவலான சாங். ஆனால் நிறைய பேர் தெரியவே கிடையாது. எனக்கே இந்த பாட்டுலாம் கேட்கும்போது இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சா, இந்த பாட்டு இந்த படத்தில் வந்துச்சா, ஒரு டைம் இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். கேட்கும்போது என்ன படம் அப்படின்னு தெரியவே இல்லை. நிறைய ஹாரி ஜெயராஜ் சாங்ஸ் பாட்டு என்ன பிரச்சனைனா, நம்ம பாட்டு கேட்டுறோம், அதுக்கப்புறம் யோசிக்கும்போது இது என்ன படம், இது என்ன படத்தில் வந்த பாட்டுன்னு தான் நம்ம கேட்குறோம். முக்கியமாக இந்த பாட்டில் ஹிட் ஆகும் முக்கியமான காரணம்னா படம் ஹிட் ஆகாமல் நிறையா ரீச் ஆகலைனுக்காக தான் முக்கியமான காரணம். எனக்கு பிடிச்ச சாங்ஸ், எனக்கு தெரிஞ்சது அண்டர்ரேட்டட் சாங்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறையா மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுவேன். ஹாரி ஜெயராஜ் வித் ரேப் சாங்ஸ், அது டாப் நாச்சாக இருக்க சாங்ஸ்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் பண்ண போகிறேன். நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம். ஹாரி ஜெயராஜை ட்ரோல் வச்சு காப்பி ஒரே சாங்கை ஒரே டியூனை திருப்பி போகிறேன், என்ன ட்ரோலானா பண்ணுங்கள். நான் ஓப்பனாக உண்மையை சொல்ல போனால் ரஹ்மான் சாருக்கு அடுத்தது ஹாரி ஜெயராஜ் மட்டும்தான். இப்போ எந்த மியூசிக் டைரக்டரும் நான் வரலாம், புது மியூசிக் டைரக்டர் யார் வேணால் என்ன வேணால் வரலாங்க. ரஹ்மானுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கு ஒரே மியூசிக் டைரக்டர்னா ஹாரிஸ் மட்டும்தான். சங்கராஜா இருக்கார், பட் இருந்தாலும் 1% ஹாரி ஜெயராஜ் மட்டும்தான் ரஹ்மானுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவன். பார்த்து சிம்லர் ரஹ்மான் சிம்லர் அப்படிலாம் கிடையாதுங்க. இவர் ஒரு மனுஷனால் சும்மா காப்பி அடிச்சிட்டாவ ஒரு சைடில் காப்பி அடிச்சுட்டு எல்லா பாட்டு போட்டிருக்க முடியாது. இவரோட ஓன் டேலண்ட், இவருக்கான யூனிக்கான ஸ்டைல் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த எப்படி சொல்கிறது, காக்கில் வர ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கும், நிறையா படத்தில் வர வாரணமாயிரம், கௌதம் மேனன் கலெக்ஷன் எல்லா பாட்டுனா ஒரு தனி யூனிக்காக இருக்கும். கௌதம் மேனன் படத்தில் ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது ஹாரி ஜெயராஜ் சார்ட்ட. அப்படி இருக்கும்போது ஹாரி ஜெயராஜ் சார் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணான்னு சொன்னால் நம்பாதீங்க. ஒரு காமெடி ஷோவில், ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் லட்சம் கலோரி சாங்ஸை வந்து கிண்டல் பண்ணியிருப்பார் ஹாரி ஜெயராஜை வச்சு. இருக்கலாம், நீங்கள் கிண்டல் பண்ண மாதிரியே இருக்கலாம், ஒரே டியூன் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அந்த சாங்ஸ்லாம் கேளுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பாட்டு பாடுற அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்போது நீங்கள் பாட்டு போடும்போது அந்த பாட்டு இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ அந்த ஒரிஜினல் விஷயம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். ஒருத்தர் கிண்டல் பண்ணுற ஈஸி, ஆனால் அவரை மாதிரி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மியூசிக் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது ஃபன்னாக இருந்தால் பரவாயில்ல, பட் அதை பர்சனலாக இருந்தால் மாற்றிக்கோங்க. ஹாரி ஜெயராஜ் ஈக்குவல் ஹாரி ஜெயராஜ் மட்டும்தான், ஓப்பனாக சொல்ல போனால். இல்லை இருக்கார். இப்போ ரீசெண்டாக பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூ பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் சொல்கிற விஷயம்லாம் கேட்டு அப்படி இருக்க ஹோல் ஆடியன்ஸே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க அவர் பேசும்போது. சார் அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காதீங்க. ஒரு காப்பான் படத்தில் வரவங்க கூட அமிகோ சாங் வந்து ஒரு பாப் சாங்லேருந்து இது பண்ணிட்டாங்க, ரெண்டும் கேட்டு பாருங்கள். ரெண்டும் கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் எது சிமிலர் கிடையாதுன்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னன்னே தெரியாமல் சும்மா கையை ஒரே மாதிரி வச்சா ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ட்ரோல் பண்ணுற ஆளுங்க எப்படி, நான் ஹெட்செட் போட்டு அந்த பக்கம் கொஞ்சம் ஹாரி ஜெயராஜ் பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் ஹாரி ஜெயராஜை ட்ரோல் பண்ணிருப்பானுங்க. கௌரவ பிரச்சனை பானுங்க.